ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சுவையான தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. இது நார்மல் சாப்பாட்டு அரிசிங்க, பொன்னி அரிசின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் செஞ்சிங்கன்னா சாதம் நல்லா குலைவாக வெந்து வரும். நீங்கள் நார்மல் பானையில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சீக்கிரம் செய்யணுன்னா நீங்கள் குக்கர்லேயே வச்சுக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சாதத்தை எல்லா பக்கட்டும் நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால். இது உடனே சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறது. இதே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிங்கன்னா 75% பாலும் 25% தயிரும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், புளிப்பு ஏறாமல். சாதம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் சாப்பாடு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் நார்மல் வாட்டர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சாப்பாடு சூடு ஆற ஆற இன்னும் கெட்டியாகும். அதனால் நார்மல் வாட்டர் தேவையான அளவு கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது அன்சால்ட்டு பட்டர். இதை சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெண்ணெயோட ஃப்ரெஷ் க்ரீமும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மினி கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட உளுந்தம்பருப்பு சிறிதளவு, கடலைப்பருப்பு சிறிதளவு, தேவையான அளவு கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 4 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து காரம் நல்லா தூக்கலாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் சாதத்தோடு இதை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பில் நீங்கள் முந்திரி திராட்சையும் கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதையும் சேர்த்து தாளித்து போட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கடிப்படுறது. ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுளை முத்துக்கள் சேர்த்து கலந்து விட்டுற வேண்டியதுதான். இது 2 ஆப்ஷனல் தாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனல் டச்சாக கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான தயிர் சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.